ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. 27 கிலோ தங்கத்தை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்தபாபு வழங்க கேட்கலாம். ஆனந்தபாபு, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடமிருந்து சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த அனைத்து தங்கம், வெள்ளி, வைர நகைகள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் கர்நாடக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் பணிகள் தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகர், இளவரசி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்து அவர்களிடமிருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைர நகைகள் மற்றும் 1562 ஏக்கர் நிலங்களின் ஆவண பத்திரங்கள் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகள் அன்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒப்படைக்க நீதிபதி மோகன் அவர்கள் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவில் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இதற்கான பிரத்யேக வாகனங்களையும் அதற்காக வீடியோ கேமராக்களையும் இவர்கள் கொண்டு வர வேண்டும் எனவும், நகைகளை மதிப்பீடு செய்வதற்காக அனைத்து வசதிகளும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். தற்போது பெங்களூரு நீதிமன்றத்தில் இவர்கள், அதாவது ஜெயலலிதா அவர்களிடமிருந்து சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் பத்திர ஆவணங்கள் உள்ளிட்டவைகள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் வழங்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது. இதற்காக நீதிபதி மோகன் இருக்கல் அமர்ந்திருக்கிறார் மற்றும் தீபா சார்பில் ஆஜரான வக்கீல் ஆபரணங்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அம்மனு விசாரணைக்கு வருகிறது. ஆகவே வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட நிலையில் தற்போது நகைகளானது தமிழ்நாடு அரசிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒப்படைக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.